சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கி கணக்கில் ரூபாய் 8000 பிளஸ் ரூபாய் 2000 மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 10,000 அப்படின்ற மாதிரி புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வங்கி கணக்கில் ரூபாய் 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வரணும் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் இருக்கணும் அண்ட் எந்த ரேட்டில் இருந்து ரூபாய் 10,000 வந்து வழங்க போகிறாங்க. ஸோ இதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவிக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவி என்று பெயர் இருக்கக்கூடிய தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபாய் ஏற்கனவே மாதம் மாதம் அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அதே போன்றுதான் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் திராவிட மாடல் 2.0 என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின்படி மீண்டும் ரூபாய் 2000 வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தா மறுபடியுமே வந்து ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசியல் களம் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக குடும்ப தலைவிகள் வாக்குகளை குறிவைத்து திமுக தரப்பில் அதிரடியாக ஒரு பொருளாதார புரட்சி திட்டம் தயாராகி வருவதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே அமலில் இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோடு புதிதாக ஒரு கூப்பன் திட்டமும் இணைய போவதாக கூறப்படுகிறது. அதாவது இப்ப மாதம் 1000 ரூபாய் வழங்குவதை திராவிட மாடல் 2.0 திட்டத்தின்படி 2000 ரூபாயாக கொடுக்க போவதாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 8000 ரூபாய் மதிப்பிலான மெகா கூப்பன் திட்டம் அதையும் வந்துட்டு குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்க போவதா தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு. ஆனா இது எல்லா பெண்களுக்கும் கிடையாது. குறிப்பிட்ட தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் இந்த கூப்பன் வழங்கப்படும். யார் யாரெல்லாம் தகுதியான பெண்கள் அப்படின்ற விவரத்தையும் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். இந்த 8000 ரூபாய் மெகா கூப்பனை தேர்தல் வாக்குறுதியாக திமுக அரசு முக்கிய அம்சமாக அறிவித்துள்ளது. குறிப்பாக இல்லத்தரசிகள் இந்த கூப்பன்கள் மூலமாக 8000 மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இது ஒரு ஹீரோவாக இருக்கும். இந்த கூப்பனை பயன்படுத்தி எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இல்லத்தரசிகள் இந்த கூப்பன்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். ஆனா மக்கள் மனசுல ஒரு சில கேள்விகள் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா 8000 ரூபாய் கூப்பனை வச்சு நமக்கு தேவையான முழு பொருளையும் வாங்க முடியுமா? இப்போ ஒரு நல்ல டிவி வாங்கணும் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் 15,000 ரூபாய் ஆகும். சாதாரண எல்இடி டிவி வாங்கினா 5,000 ரூபாய்க்கு மேல ஆகும். இந்த கூப்பனை பயன்படுத்தி பெரிய பிராண்ட் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்க முடியாது. லோக்கல் பிராண்ட் வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்க பழைய ஃப்ரிட்ஜை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு புது ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கலாம். பேலன்ஸ் தொகையை நாம தான் கட்டணும். முழு தொகையுமே இந்த கூப்பன் மூலமா கொடுத்து வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். வாஷிங் மிஷின் வாங்கணும்னா கூட 10,000 ரூபாயில இருந்து 15,000 வரை ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த 8000 ரூபாய் தொகை உங்களுக்கு ஒரு சிறு உதவியாகத்தான் இருக்கும். அடுத்தபடியா இந்த கூப்பன்கள் யார் யாருக்கு பயனுள்ளதா இருக்கும், தகுதிகள் என்னென்ன அப்படின்னா எளிமையா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் பெண் தலைவிக்கு 8000 மதிப்பிலான ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஒன் டைம் கூப்பன்கள் வழங்கப்படும். இந்த மாதம் 2000 மற்றும் கூப்பன் 8000 என இரண்டையும் சேர்த்தால் ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு கிடைக்க போகும் மொத்த தொகையாக ரூபாய் 10,000 கொடுக்கப்பட உள்ளதாக டபுள் ஜாக்பாட் அறிவிப்பாக தகவல் வெளியாகியுள்ளது. யாருக்கெல்லாம் இது கொடுக்க போறாங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டையில் நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்க வேண்டும். நீங்கள் வருமான வரி செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது.
5 ஏக்கருக்கும் குறைவான நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கும் குறைவான புஞ்சை நிலம் வைத்திருக்க வேண்டும். மின்சார பயன்பாடு வீட்டு உபயோக மின்சாரம் ஆண்டுக்கு சராசரியாக 3600 யூனிட்டுக்கும் குறைவாக பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் 300 யூனிட்டுக்குள் தான் பயன்படுத்தி இருக்கணும். அரசு ஊழியர்களுக்கும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்காது. ஓய்வூதியம் பெறும் நபர்களுக்கு சில கட்டுப்பாடுகளோடு வழங்க பரிசீலனை செய்யப்படும். தற்போது கிடைத்த தகவலின்படி இந்த தகுதிகள் எல்லாமே குடும்ப தலைவிக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுல ஏதாச்சும் ஒரு குறை இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த 8000 மதிப்பிலான கூப்பன்கள் அப்படின்றது கிடைக்காது. திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முதல் கையெழுத்தாக குடும்ப தலைவிக்கு ரூபாய் 2000 கொடுப்பதுதான் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் சொல்கின்றன. ஆனால் ஏற்கனவே உரிமை தொகை வாங்கும் நபர்கள் மீண்டும் தகுதியானவர்களா என பரிசீலனை செய்த பிறகுதான் அவர்களுக்கு இந்த 2000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. புதிதாக இணைக்கப்படக்கூடிய அனைவருக்கும் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. அடுத்தபடியாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்க நினைக்கும் நபர்கள் தற்போது விண்ணப்பிக்க வேண்டாம். தற்போது விண்ணப்பித்தாலும் அது எலெக்ஷன் முடிந்த பிறகுதான், அதாவது மே மாதம் புதிய அரசு உருவான பிறகுதான் உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும். தமிழக அரசின் சார்பாக வழங்கப்படும் இந்த நலத்திட்ட உதவிகளில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.